அதிகாரம் 7. எஸ்ராவை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் செருபாபேல், யெசுவா ஆகியோர் வயது முதிர்ந்தோராய் இருக்கிறார்கள். ஆகாய், சகரியா ஆகியோரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி முடித்து விட்டார்கள். சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் திரும்பி வந்திருக்கிற யூதர்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு புதிய ஊழியக்காரர்கள் தேவைப்படுகிறார்கள். பழைய ஊழியக்காரர்களுக்கு வயதாகும் போது கர்த்தர் புதிய ஊழியக்காரர்களை எழுப்புகிறார். எஸ்ரா புஸ்தகத்தில் இந்த அதிகாரத்திலிருந்து எஸ்ராவை பற்றியும் இதற்கு அடுத்த புஸ்தகத்தில் நெகேமியாவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் தங்கள் காலங்களில் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள். எஸ்ராவை பற்றிய விவரமும் அவர் எருசலேமுக்கு வருவதும். அர்தஷஷ்டா ராஜா எஸ்ராவின் கையில் கொடுத்த சன்னதத்தின் நகல். எஸ்ரா தேவனாகிய கர்த்தரை துதிக்கிறார்.